கொண்டவனை கண்டோர் கதிகலங்க கொண்டனின் வீரத்தால் 33 கோடி தேவர்கள் 41 அரசுகள் எல்லாரும் எங்களுக்கு அழைக்கும். அப்படி இருக்க இந்த ரத்தினபுரி நாட்டு ஆளக்கூடிய வாதாபிக்கும் காமவெல்லிக்கும் மகனாக பிறந்து யமஜன் யமஜன் என பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்க என் தந்தையான உத்தரவு அப்பா சூரவாசி தான் வந்துக்கிறார். பப்னவாசி மந்திர சிரிச்சுக்கிறியா? அண்ணன்டா சொல்லி விடுவேன். அப்படியா? அப்பா உன்னை கூட்டு வர சொன்னாரு. குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கூடாது. பிறந்த முடி எடுக்காது. என்ன பண்ணிச்சாமி? சரி விடு, நம்ம பையன் விடுறேன். அப்படி என்றால் இப்படி ஒரு வாழ் வருமா தெரியாது. இப்படி ஒரு வாழ் வராது. அவருலாம் என்ன வந்து அடிப்பாருன்னு எனக்கு தெரியுமா? இப்படி தெரிஞ்சா சூற வேசனா அடி. நீ அடிக்க மாட்டியா? இதுக்கு அத பார்த்தாயா? யாரோ ஒருவன் சாம்பலை பிறந்தவனா? யார்? வன்னியனா? நம்ம இடத்து மகனாக வந்திருக்கிறார். நேற்று தினத்தில் நம் தாய்மாமன் சென்றார் வீரசம்மன் மண்ணோடு மண்ணாக மறந்து விட்டார். ஆகையால் தாய்மாமனை கொன்றவனை பழிக்கும்படி வாங்க வேண்டாம். இப்பொழுது சண்டைக்கு சென்று சொல்லிவிட்டீர்கள். அவனை மூட்டை பூச்சி நச்சுக்கிற போல நச்சுக்கி தூக்கி. ஆமா, நச்சுக்கிறதுல ஐயா விட்டா போச்சு. ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் ஆகுது. அவர் போருக்கு அனுப்புற, அவன் போருக்கா போவான். காலையில பார் பாரு. இப்ப நாடகம் இங்க 7 மணி முடியுதுன்னா 8 மணி அங்க பார்ல இருப்பான் பழம்பேட்டியில. அது வரை காப்பு கட்டிட்டு 4 நாளா படாத பாடுபட்டுக்கிறா. காப்பு கட்டுமே ரெடியா? நீ வாங்க, நான் இது போய் சேர்த்துறேன். நீ போ. சொல்லு சாமி. அந்த யவனாயர்கள் நெருப்புல தோன்றி இருக்கிறானே, யாரா சொன்னானே? இப்போ யாரே சொன்னானா? யாரோ சொன்னார்களே. வன்னிய வன்னிய நெருப்புல இருந்து பிறந்து வந்து அவன் எங்க இருக்கிறான்? வாழ்க வாழ்க வாழ்க, நலமோடு இருக்க வேண்டும். யார பண்ணீங்க? ரத்னாபுரி ஆளக்கூடிய ஆதாபி எனதாபி இருக்காருங்க. ஆமா, அவங்க மகன் வந்திருக்காரு. சாமி பேரு என்ன? யமஜன். யமஜன் எவ்வளவு பேர் இருக்குது? பேருக்கேற்ற உருவம் ஒரு வோடாஃபோன், பிஎஸ்என்எல் பேர் வைக்கிறோம்.
மகன் வந்திருக்காரு ஐயா சண்டைக்கு. அப்படியா? டேய், டேய், சின்ன சிறு பயலே உன்னை மூட்டை பத்தி ஒரு மணி நேரமா போட்டாரு இந்த வேஸ்ட். அப்படியா? அவனை பேச விடாது, காலி பண்ணு. அப்படியா? டேய், உனக்கு நேரம் நெருங்கி விட்டது. ஆனால் தான் துள்ளுகிறாய், உன்னிடத்து பேசுகிறாய். தாய் தந்தை யோசி, அது நான் உனக்கு பெரிய ஊட்டி நித்தம் தோன்றி மறைகிறது. ஆயிரம் கொத்துக்கள் அப்படியே உன்னை நான் நசுக்கி விடுவேன். நாளைக்கு போட்ட கட்டிக்கிட்டா பாய் மூச்சு பண்ணி பேசுகிறோம். சும்மா சும்மா கொண்ட கட்டு போடா சாவுடா போடா. சமருக்கு தயாரானே தட்டடி நாள் பகையே நீ வெல்லவனானாள். இந்த விஷயத்தை நம்ம தான் போய் சொல்லி ஆகணும். எப்படி தெரிஞ்சு தள்ளி ஆச்சு இருப்பா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்றான்? முன்னாடி ஈட்டி பிடிக்க கூடியவன் என் மகனோட போனுக்கு சென்றே ஏன் அண்ணன் மகன் வென்றிருப்பான். அந்த வித்திரவாக கொண்டிருப்பான். சிங்கக்குட்டி தானே சேத்துல படுத்துக்குது. போ போய் சேர்ந்து எங்கடா வாது செத்துக்கார ஐயா. செல்லம் சிறுவில்லை, பால்மனம் மாறாதவன், சென்றான் போர்க்களம் அடித்தாடவன் என்றால் அகம்பாவம் வழிவன். அது எங்கன்னா குச்சி முச்சா சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்து இருக்கும். அத போய் சண்டைக்கு அனுப்புனா அது என்ன? அந்த குழந்தையை கொன்று விட்டான் அந்த கொடியவன். தம்பி, இனி அவர் வாழக்கூடாது. சபருக்கு அந்த மண்ணியனை உன் கரத்துல கவாலால் வெட்டி எடுத்துட்டு வா. ரெண்டாவது இவரா? ஏண்டா என்னடா ரெண்டாவது போருக்கு போறது இவரானே. டேய், சாகா வரவேகவுடன் போக சொல்லும் பச்சை பூதங்களால் மரணமே என் தம்பி பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த சிரிப்பு எப்ப பார்க்க போறோம்? ராஜா அவரு இது மாதிரி தானே சிரிச்சாரு. சொல்லவாடா குடு குடு. சின்ன குழந்தை, அதனால அவனை கொண்டிருக்கலாம். ஆமா, நான் யார் எப்பேற்பட்டவன்? பலத்தில் சிறந்தவன், வெற்றி கண்டு விருந்தவன், வீரத்தில் சிறந்தவன், வண்டியை எதிர்க்க வரவிற்கு சமபலம் படைத்தவன் நான். குடுங்கய்யா, குடுங்க. பாகரியா தம்பி, அவன் இருக்க கூடாது. வேட்கடு வா. போ குடுவாளை போமோதே போண்டியா. போ. டேய், ஒரு வாளை கொடுத்தால் தம்பி வெற்றிக்கு சென்று வீரத்தோடு திரும்பி வாடான்னு சொல்லணும். போன்னு சொல்றிய நியாயமான? ஏங்க போன் சொன்னா தப்பா நினைக்காத. போ என்றால் பொருத்தம், வா என்றால் தான் வருத்தம். வருத்து வயல்ல நிக்க பாத்து கிடையாது. வா போவா. அப்படியா? வெற்றி வருகிறேன். நாளைக்கு போய் சாகறேன். முன்னாடி சனியோ. யார் வாடி குடுறா? வாடி குடுறா. அந்த சின்ன பொடிய வண்டியன் வண்டியை உள்ள இருக்கறான் பாருடா. கூப்பிடு. அடே வண்டியா. ஏய் எலோவி. இவனா? ஆமா. இவனா? வாக்கிலில் தோன்றியவனா? ஆமா. இவனா? ஆ. செக் 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 செக்.
ஐயா 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 இவனோடு சமர் செய்யும் அளவிற்கு எனக்கு பலம் இருந்தாலும் என்னோடு சமர் செய்யும் அளவுக்கு அவனுக்கு திறமை கிடையாது. சின்னஞ்சிறு பொடி போயிடுறான். சரி பகைவன் என்றால் நமக்கு பிடிக்காது. அவனை கொன்றே தீர வேண்டும். அடே வல்லையா, என் அண்ணன் மகன் எமஜெயித்து வென்று விட்டீர்கள். என்னை வெல்ல உன்னால் ஆகுமா? சமர் சமர் என்று வந்திருக்கிறேன்.